ஒரு சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி அவதூறாக பாடல் பாடிய புகாரில் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சீமான் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பட்டியல் சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் உள்ள குறிப்பிட்ட பாடலை பாடக்கூடாது என தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி ஆணையம் உத்தரவிட்ட பிறகும் பாடலை பாடி சீமான் வழக்கில் சிக்கியது எப்படி? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மீது அவதூறு பரப்பும் வகையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் பாடல் ஒன்றை பாடினார். அந்த பாடலில் பட்டியல் சமூகத்தை குறிக்கும் பெயரை இழிவாக பயன்படுத்தி பாடல் பாடப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான புகாரில் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார். இதுபோன்ற சொற்களை பயன்படுத்துவோர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் எச்சரித்திருக்கிறது. இந்நிலையில் சாட்டை துரைமுருகனுக்கு ஆதரவாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதே பாடலை பாடினார். முடிந்தால் தன்னை கைது செய்து பாருங்கள் எனவும் சவால் விட்டார். இதையடுத்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் பெயரை இழிவாக பயன்படுத்தி அவதூறாக பாடல் பாடியதாக சீமான் மீது சென்னை பட்டாபிராம் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் அஜேஷ் என்பவர் கடந்த மாதம் 16ஆம் தேதி புகார் அளித்திருந்தார். ஆனால் அந்த புகார் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி மாநில தாழ்த்தப்பட்டோர் பழங்குடி ஆணையத்தில் அவர் முறையிட்டார். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி ஆணையம் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி சீமான் மீது வழக்கு பதிய உத்தரவிட்டது. வெள்ளிக்கிழமைக்குள் வழக்கு பதிந்து செப்டம்பர் 2ஆம் தேதி ஆணையத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சீமான் மீது வழக்கு பதிந்து பட்டாபிராம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஏற்கனவே அருந்ததியர் சமூகம் குறித்து இழிவாக பேசிய வழக்கு ஒன்றும் சீமான் மீது உள்ள நிலையில் தற்போது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலும் வழக்கு பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.